வணக்கம் தமிழக மக்களே. சமீப காலமாக நம்ம மேல தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சியின் உச்சகட்டம். ஷிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாது. அதாவது கப்பல் இல்லாம ஒரு ஆறை கிராஸ் பண்ண முடியாது, கடந்து செல்ல முடியாது. கப்பல் இல்லாம ஒரு கடலை கடந்து செல்ல முடியாது. அது மாதிரி தான் விமர்சனங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் இதை கடந்து தான் நம்ம அடுத்த லெவல் ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ண போறோம். ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன். பேசிக்கா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், டாக்டர். எனக்கே இந்த நிலைமைனா மற்ற அப்பாவிகளுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த லெவல் பாத்தீங்கன்னா, இந்த தேவையற்ற நபர்கள், பொய்யான நபர்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க. மனுஷனுக்கு மனுஷன் அமுக்க தான் ட்ரை பண்ணான். நான் ஜெயிச்சு வர்றதோட காரணமே மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு. நான் திருப்பி சொல்ல வரேன். நான் கோவப்பட்டு எந்திரிக்கிறது அவங்களுக்கு பயந்து கிடையாது. நம்மளோட கோவத்தை தூண்டி, உணர்ச்சிகளை தூண்டி, கெட்டவங்களை மக்களுக்கு காட்டுறதுக்காக, வியாபாரமாக்குறதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க. சோ பொதுமக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஓகேங்களா? மக்கள் செல்வாக்குனால திருப்பி சொல்ல வரேன், சூரியனை நம்ம கை வச்சு மறைக்கவே முடியாது. உண்மைய சத்தியம் அப்படின்றது நெருப்பு மாதிரி. ஓகேங்களா? திவாகரன் நல்லா நடிக்கிறப்ப திருப்பி சொல்ல வரேன், நிறைய நடிகர்களும் இந்த அவமானங்களை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ், ஈவன் ரஜினிகாந்த் சாரோ, விஜயகாந்த் சாரோ, பெரிய பெரிய நபர்களும் அவமானங்களை கடந்து தான் வந்திருக்காங்க. சோ நான் அவமானப்படுத்தப்படுறேன்னா அடுத்த லெவலுக்கு போக போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுல ஒரு நீதி இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. சோ நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உச்சகட்டத்தோட வளர்ச்சியை நோக்கி போறப்ப ஏன் நம்ம மேல இவ்வளவு பேர் பொறாமையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 10 மாச காலங்கள்ல நான் யூடியூபரே கிடையாதுங்க. என் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க. நான் பாத்தீங்கன்னா 10 மாச காலத்துல இன்ஸ்டாகிராம்ல தான் என்னோட திறமையை காட்ட ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா 500 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவா போச்சு. சோ யூடியூப்ல ஃபுல்லா ஃபேமஸ் ஆனோம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா டிவி சேனல் போச்சு. இப்போ படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் நிறைய காலங்கள்ல திருப்பி சொல்ல வரேன், ஒரு நடிப்பு திறமையை யாராலும் மறைக்க முடியாது. ஒரு டைரக்டர் என்னை பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குண்டூசி குத்துனாலே நம்ம வழியை தாங்க மாட்டோம். கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காமிச்சிருந்தேன். ஒரு நெஞ்சில ஈட்டி குத்துனா நம்ம எந்த லெவல் வலி இருக்கும், நம்ம முக எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி காயிறேன், நான் எப்படி சாயிறேன், என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், என்னோட கண்ணு எப்படி போகுது, ஒன்லி நடிப்பு இருக்கும். சோ அசுரத்தனமான நடிப்பு தான் எல்லா பக்கம் ரீச் ஆச்சு. நான் யதார்த்தமா பேசி போட்டேன்னா நம்மள பேச்சை பாக்குறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சேனல் நம்மளை எடுத்து எடிட் பண்ணி போட்டு அப்படி இப்படி பண்ணி வியூஸ் கிடையாது. சாதாரண ஒரு 10,000 ரூபாய் மொபைல்ல நான் வீடியோ எடுத்து போட்டாலே மில்லியன் வியூஸ் போகுது. இதெல்லாம் எதனால? ஒரு தனிநபரின் திறமையால. சோ ஒரு தனிநபரோட திறமையை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. திருப்பி சொல்ல வரேன், 12 வருஷ கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எவ்வளவோ நோயாளிகளை நாங்க சரி பண்ணிருக்கோம். சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல விசிட்டிங் கன்சல்டன்ட் பிசியோதெரபி மருத்துவரா நாங்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் படிச்ச நபர், உயர்ந்த நபர் ஒரு துறையை விட்டுட்டு சினிமா துறைக்கு வர்றாங்கன்ற காரணத்தினால நிறைய பேர் அமுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தான் அவமானம். அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, கவின் கொலை வழக்கில் நான் பொதுவாக தான் பேசினேன். யாரையுமே நான் சொல்லிக்கிட்டல. எந்தவித ஜாதி போஸ்டோ, ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நான் பேச மாட்டேன். ஸோ என் மீது பொய் குற்றச்சாட்டுகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல்ல என் பேரை ப்ரொமோ போட்டா, என் போட்டோவை ப்ரொமோ போட்டா தான் உங்களுக்கு வியூஸ் போகுதுன்றதுக்காக அவங்கவுங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னோட போட்டோவை மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்பேற்பட்ட நபர்கள் மீது கூடிய விரைவில் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கான உண்டான காலங்கள் ஆக்சுவலா புலி பதுங்குது அப்படின்றது பாயிறதுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு உண்டான காலங்கள் வரும். ஸோ நிறைய பேர் இவர் ஜாதி வெறியன் தவறுதலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிங்கிளா இருந்தாலும் சிங்கிளா இருந்து போராடும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராக உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் இளைஞர்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட நீதி நேர்மை சத்தியத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை எதிர்த்து உலகமே இருந்தாலும் நீங்க போராடுங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீங்க போராடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நீதி நேர்மை சத்தியம் பக்கம் தான் ஜெயிக்கும். இது நானும் இல்லைங்க, பெரிய பெரிய நடிகர்களும் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ நீதி நேர்மை சத்தியம் கண்டிப்பா ஜெயிக்கும்.